ஏயா குடிச்சிட்டு வீட்டுல அடங்கி கிடக்காம ஏயா இப்படி தெருவுல வந்து மானத்தை வாங்குற? மானத்தை நம்மளால வாங்க முடியுமாடி? அவ்வளவு சக்தி இருக்குதா நம்மளுக்கு? 400 அடிச்ச உடனே 4 முழ வேஷ்டி இடுப்புல இருந்தா என்ன, தரையில இருந்தா என்ன? இப்ப வந்து ஒரு நியாயத்தை நீ சொல்லணும். என்ன? இன்னைக்கு அமாவாசை, இது நிலாங்கற நானு. நிலா இல்ல சூரியன்ற நானு. சூரியனா? ஆமா. வெட்டுவன் கத்தியில கறி 7 ஊருக்கு ஆகும். எதுக்கு 400 500 போட்ட உடனே சூரியனா சந்திரனாங்கறத கண்ணு தெரியுமா? என்ன தகராறு? களிமுத்து, நீ நல்ல நேரத்துக்கு வந்த. இங்க வா தம்பி. பார், நான் ஒரு நியாயம் சொன்னா இவன் ஒரு அநியாயம் சொல்றான். இன்னைக்கு அமாவாசை தானே, நல்லா தானே காயுது, இல்ல நீங்க தான் காயறீங்க. நல்லா வெயில் அடிக்குது, அது சூரியன். நீ ஒரு துப்பண்டா, அதுவா சூரியன். இப்போ நீங்க போற போக்குல போறாதான் நான் சும்மன்றேன். இன்னும் கந்தமும் மிஞ்சும். நீங்க தான் கரெக்ட்னே, அது சந்திரன் தான். இன்னைக்கு அமாவாசை தான், சூரியன் இல்ல. கண்ணா, படிச்ச புள்ளங்கறத காட்டிட்ட. எங்க இருந்தாலும் நீ தீர்காயுசாயிரு. எல்லாம் உங்க அண்ணனை நான் ரொம்ப விசாரிச்சுதா சொல்லு. சரிண்ணே. நம்ம ஊரெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. காந்தி எப்படி இருக்காரு? மகாத்மா காந்தி, அவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆட்டு பால கடல் எல்லாம் துண்டு வராவரு. நம்ம ஃப்ரெண்டு தான். அங்க எப்படி லங்கையா? அது முதல்ல பத்துக்குச்சு, அப்புறம் அடங்கி போச்சு. அடங்கி போச்சா? இதோ கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா அக்கா, இதே உல்லாசமா ஆடுவோண்டே குண்டு கட்ட. சீதா, என்னங்க ஒரே சிரிப்பா இருக்கு? ஐயோ, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரிங்க, நீங்களே சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? ஒண்ணும் இல்ல சீதா, உங்க வீட்டுக்கு வர வழியில நல்ல தம்பி அண்ணங்கிட்ட ஒரு வகையா மாட்டிக்கிட்ட. என்ன தகராறுன்னு விசாரிச்சா? சொல்லுங்க. இல்ல, பட்ட பகல நல்லா சாராயத்தை அடிச்சிட்டு இது சூரியன் இல்ல நிலா காயுதுன்னு பாட்டு பாடிக்கிட்டு பொண்டாடிக்கிட்டு அடம் பிடிக்கிறாரு. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சூரியன் தான் சொன்னேன், அவ்வளவுதான். பலார் ஒரே அடிப்போம். என்ன உங்களை அடிச்சிட்டாரா? பாவம், தண்ணி போட்டிருந்தாரு. நான் எதுக்கு ஒம்புன்னு நிலா சொல்லிட்டேன். இல்ல, தண்ணி போட்டா ராத்திரி பகல வித்தியாசம் தெரியாமலாம் போயிடும். நீயே பார்த்து சொல்லு சீதா, இது சூரியனா சந்திரனா? என்ன சீதா பதிலே காணோம்? அடுத்த ஜென்மத்துல கடவுள் எனக்கு பார்வையை கொடுத்து நீங்களும் என் பக்கத்துல இருந்து இதே கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப நான் பதில் சொல்றேன். என்ன மன்னிச்சு சீதா. பரவாயில்லைங்க, நீங்க என்ன வேணும்னு கேட்டீங்க. நான் ஒரு கூட வந்த வெளியே விட்டுட்டு இந்த சீதா உன்னை புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கடை பக்கம் போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்தது, பட்டுன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி. என்ன சீதா சிரிக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேள்வியும் நீங்க தான், பதிலும் நீங்க தான். இந்த ஏழு மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே, என் மனசை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே குறை இல்லைங்க. நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை.